எழுதிட்டாரு. இந்த நாடகம் முக்கியமாக என்னன்னா இளைஞர்களுக்கு முக்கியமாக உணர்த்துற மாதிரி இந்த நாடகம் இருக்கு. என்னன்னா ஒரு பக்கம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஆசை இருக்கும், எப்படியாவது வெளிநாடு போகணும், போய் நல்லா சம்பாதிக்கணும், வீட்டில் இருக்கிற நல்லா வச்சு காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் என்னன்னா வெளிநாட்டு மோகத்தினால நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. அப்போ இந்த நாடகம் அந்த ரெண்டுமே உணர்த்துது. இன்னும் அதை மேலும் உதவி. இப்போ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், நான் படிக்கிறேன், படிச்சுட்டு என்ன பண்ணுவேன், ஒரு வெளிநாட்டுக்கு போனால் அதிகமாக சம்பாதிக்கலாம், நிறைய சம்பாதிச்சு நல்லா வாழலாம், சொகுசாக வாழலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளிநாடு போனோம்னா வீட்டில் இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கலாம், அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அவங்க வந்து நல்ல இடத்துல திருப்பி பண்ணி கொடுக்கலாம், நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு குணமும் இருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த ரெண்டுமே இருக்கு. இது இல்லாமல் சில பேர் என்னன்னா, அங்கே வெளிநாடு போனால் சந்தோஷம் வாழலாம், சொகுசாக இருக்கலாம், எதை பற்றி நினைக்காம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் இருக்காங்க. அதில் முக்கியமான கேரக்டர் யார் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரவி கேரக்டர் அப்படி வராங்க. இந்த குமார் ஒரு கேரக்டர் இருக்காங்க இல்லையா, இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பொறுப்பானவர், வீட்டை வச்சு பார்த்துக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர். இந்த ரெண்டு பேருமே நண்பர்கள், ரெண்டுமே ஒரே கல்லூரியில் படித்தவங்க நண்பர்கள், ரெண்டு பேரும் ஒன்றா படிக்கிறாங்க, நல்லா பழக்கமானவங்க. இப்போ குமாருக்கு முதல்ல வேலை கிடைச்சிருக்கு. வேலை கிடைச்சா அவர் என்ன பண்ணுறாரு, வெளிநாடு போகிறாரு, அந்த ஐடி கம்பெனியில் ஒரு வேலை பார்க்குறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, பொறுப்பாக இருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஜிஎம்மா இருக்கிறாங்க. அந்த ஜிஎம்மா இருக்கும்பொழுது அந்த பொறுப்பும் உணர்வும் அந்த குமாருக்கு இருக்குது, அதனால் நல்லபடியாக இருக்க, நல்லா பண்ணுறாங்க. ஆனால் ரவி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஸ்கூலில் படிப்பாங்க இல்லையா, ஆவரேஜ் மாணவன் அல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி கம்மியாக படிக்கக்கூடியவன், அவனும் நல்லவன் தான். அவன் மனசுக்குள்ள எப்படி இருக்குன்னா, நம்மளும் சொகுசாக வாழணும், ஜாலியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. அதனால அவனும் வந்து என்ன பண்ணான், வாழணும் ஆசைப்பட்டுட்டு அவனுக்கும் அமெரிக்காவில் வேலை கிடைக்குது. அதை வந்து வீட்டில் சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறான்னா, அப்பா கிட்ட சொல்கிறான். அப்பாட்ட சொன்னால் அப்பா கொஞ்சம் கோவப்படுறாரு. ஏன்னா இவங்க மேலே நம்பிக்கை இல்லை, ரவி மேலே நம்பிக்கை இல்லை. சிவராமன் என்ன பண்ணுறாரு, கோவப்படுறாரு. ஏன்னா நீலாம் அங்கே போய் என்ன பண்ண போகிற, என்னால் உனக்குலாம் காசுலாம் கட்ட முடியாது, அதனால் நீ வந்து இங்கேயே வேலை பாரு அப்படின்னு கொஞ்சம் கோபமாக பேசுகிறாங்க. அப்போ ரவி இந்த சிவராமன் என்ன பண்ணாரு, கோபம் பேசிட்டு ஆஃபீஸ் போயிடலாம். ரவி என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா ராஜா அப்படிங்கிற அவங்க அம்மா அவங்ககிட்ட சொல்கிறாங்க, அம்மா எனக்கும் அமெரிக்கா வேலை கிடைச்சிருக்கு, நான் பொண்ணு அவங்க வீட்டை வச்சு காப்பாற்றுவோம், தங்கச்சியெல்லாம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரிப்பா அப்பா வரணும், நான் திரும்ப பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. அடுத்த நாள் முடியுது, அடுத்த நாள் பொழுது வருது. அப்பவும் ராஜன் வந்து அவங்க சிவராமன்ட்ட கணவன் சொல்கிறாங்க, எப்படியாவது தன் மகனை வந்து வேலை கிடைச்சிருக்கு, அவனையும் விளையாட்டு அனுப்புவான், நல்லா சம்பாதிப்பான், நல்லா பொறுப்பான், பார்த்துக்குவான் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுறாங்க. சரி, தன் மகன் வெளிநாடு போனால் தனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. அப்போ நினச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஆஃபீஸர் கிளம்புறவங்க கடன் வாங்கி லோன் எடுத்து எப்படியாவது தன் மகன் வந்து வெளிநாடு அனுப்பணும் அப்படிங்கிற சூழலை வந்துடுறாரு. வந்து ரவியையும் வெளிநாடு அனுப்பிச்சிடாரு. ஆனால் போகும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா உன் தங்கச்சிக்காக வச்சு இந்த பணத்தை தான் உனக்கு கட்டியிருக்கேன், இதை எப்படியாவது நீங்கள் தங்கச்சியை வேலை கொடுக்குறதுக்கு நீ தான் உதவி பண்ணணும், பொறுப்பாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரிப்பா நான் பொறுப்பாக இருக்கிறேன் அப்படின்னு போன ரவி வெளிநாட்டில் போய் அந்த ஒரு மாதம் சம்பளத்தை வாங்கி, முதல் மாதம் சம்பளத்தை வாங்கி ஜாலியாக இருக்க ஆரம்பிக்கிறேன். சரிங்களா, அதாவது வெளிநாட்டு உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிறத விட அமெரிக்கா போனால் அமெரிக்கா இருக்கும், ஏதோ வேறு விதமாக இருக்கும். அந்த பார்த்தோன்னே வெளிநாட்டு போக தன் பக்கம் ஒட்டிக்கிறதுனால ரவி என்ன பண்ணுறான், அந்த ஜாலியாக இருக்க ஆசைப்படுறான், சந்தோஷமாக இருக்கிறான், இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணுறான். இப்படி மாதம் செலவு பண்ணி ஒரு 3 மாதங்கள் அப்படி கடந்து விட்டது. இப்போ சிவராமன் வந்து மனசுக்குள்ள ஒரு ஆதம், ஏன்னா தன் மகன் போனானே, இன்னும் எந்த பதிலும் நமக்கு அனுப்பி ஒரு ஃபோனை பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படும் பொழுது, சரி அங்கே தான் குமார் வேலை பார்க்குறான், அவன்கிட்ட ஒரு சொன்னோம்னா நமக்கு ஏதாவது நடக்குமே அப்படின்னு குமாருக்கு வந்து ஒரு ஃபோனை போட்டுக்கிறாரு. எப்பா ரவி அங்கே தான் வேலை பார்க்குறாரு, ஆனால் இது வரைக்கும் ஃபோனு பண்ணல, வீட்டுக்கு காசு அனுப்பல, எந்த பதிலுமே வரலப்பா, நல்லா இருக்கிறான்னு கூட தெரியலையே அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணும் பொழுது, சரிங்க பாட்டி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் அங்கே தான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு குமார் வந்து ரொம்ப பொறுப்பான பதிலை வந்து சிவராமன் சொல்றாரு. அவருக்கு ஆறுதலாகவும் இருக்கிறார் அந்த பதில். சரி, இப்போ ரவி வேலை பார்க்குற இடத்துக்கு குமார் போகிறான். குமார் போய் என்ன பண்ணுறான், ரவியை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா, எப்பா நீ வீட்டுக்கு நீ வேலை பார்க்குறது 2வது இருக்கட்டும், ஆனால் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி நான் வந்துட்டே செய்தி சொல்லலாம் இல்லையா, நீ இப்படி இருக்கிறிய கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது, ரவி எனக்கு காலம் தெரியும், நீ வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி குமாரை வந்து ஒரு நண்பன், தன்னுடைய நெருங்கி நல்ல நண்பனை வந்து உசாதனம் பண்ணிட்டான். சரி ஓகே, இப்போ குமார் என்ன பண்ணுறான், மனசு நினைச்சான், உனக்கு எப்படியாவது ஒரு பாடத்தை போட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். என்ன பாடம் போட்டுனா, அவனுக்கு பொறுப்பு வரணும், அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு அந்த கம்பெனியோட ஜிஎம் போய் பார்த்து தனக்கு நடந்த விஷயத்த சொல்லும் பொழுது அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றுக்கிட்ட ஒரு மெயில் என்ன சொல்லி போடுறாரு பார்த்தீங்கன்னா, ரவிக்கு வந்து இன்னைக்கு வேலை போச்சு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு மெயிலை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மெயில் வந்து அவர் போடுறாரு. போட்டவுடனே ரவிக்கு வந்து கண் கலங்கி மனம் கலங்கி நிற்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, வேலை போச்சு, வேலை போயிட்டா சந்தோஷமா இருக்க முடியாது. இப்போ சந்தோஷமா இருந்தால் நண்பர்கள் யாரும் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ண முடியாது, எல்லாம் காலியாச்சு அப்படின்னு மன வருத்தத்தோட இருக்கிறான். அப்போ அது வரைக்கும் கூட அந்த நண்பர்கள் யாருமே கூட இல்லை, எல்லாம் வெளியே போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. எனக்கு வேலை வேணாம்னா வீட்டில்
ஓடி போயிட்டாங்க. இப்போ ரவி எங்க வரணும் குமார் கிட்ட குமார்கிட்ட வந்து எப்பா எனக்கு வேலை போச்சு, என்னுடைய தப்பை நான் உணர்ந்துட்டேன், எனக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடு, நான் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி நீ கவலைப்படாத, நீ வந்து திருந்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்படி ஒரு வேலையை பண்ணேன், உனக்கு வந்து கண்டிப்பா நீ போ அதே கம்பெனி உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்ப அதே கம்பெனிக்கு போனா அவருக்கு வேலை வந்து ரெடியா இருக்கு. இப்ப பாருங்க, வெளிநாட்டு மோகத்தினால நட்பையும் இழக்கிற சூழல் வருது, அதே நேரத்துல பொறுப்பு போகுது. இந்த பொறுப்பெல்லாம் வரும் அப்படின்னா நமக்கு ஒரு சிறந்த நட்பு வேணும். அந்த நட்பை உணர்த்துற மாதிரி தான் இந்த மேற்கொள்ளும் உதயம் நாடகம்